வந்திருக்கலாம், வந்தே இருக்கட்டுமே. நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, 70 நாள் ஊரடங்கு போற அளவுக்கு இருக்குது. அப்ப எவ்வளவு கண்காணிப்பா எல்லையை பாதுகாக்கணும். இல்ல இவங்க எல்லையை பாதுகாக்காம காஷ்மீர் பெண்களை கற்பழிக்கிறதுல தான் இறங்கிட்டு இருக்காங்க. அதான் நடக்கிறது. உண்மை. நீங்க இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருக்கிறது. அவ்வளவு ஆதாரத்தோடு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் போறதுக்கு ஏதாவது உங்க மேல ஏதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட துறை அதை நீங்க தான் எதிர்க்க. கண்டிப்பா ஆதாரம் இருக்குது. சரி, ஆதாரம் இல்ல நான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லிடுறேன். நீங்க இப்ப நடந்த சம்பவத்துக்கு காரணமோ ராணுவம் வந்து அங்க கற்பழிப்புல அதிகமா ஈடுபட்டதான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல அதுவும் நடந்தது. அதுவும் போதை பல விஷயங்கள் இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க கொடுங்க, அதை போடுறதுக்கு நான் தயாரா. சட்ட ரீதியா ஏதாவது வழக்கு வந்தா நீங்க சந்திச்சு. இது வந்து நாம சொல்லக்கூடிய இந்த செய்தி ஆங்கில நாளிதழ்கள்ல வந்திருக்கு. அவங்க மேல வழக்கு போடல. நாளிதழ்கள்ல நிறைய வரும் சார். எல்லாத்தையும் நீங்க நம்ம வழக்கு போடலங்கிற நான் சொல்றேன். இல்ல இந்த மாதிரி விஷயம் வழக்கு போட்டு ஜெயினுல் ஆபிதீனுக்கு இந்த இந்திய அரசாங்கத்தின் மேலையும் இந்திய ராணுவத்தின் மேலையும் நம்பிக்கை இருக்கா? முதல்ல நாட்டு மக்களுக்கு குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு இருக்கா சார்? நாட்டு மக்கள் நான் ஒரு ஆள் தானே. உங்களுக்கு இல்ல? ஆமா இல்ல, குறைஞ்சு போச்சு. ஏன் சொன்னா நம்ம நாட்டு பார்லிமெண்ட்டும் தாக்குறான். எந்த ஆட்சி இருந்தாலும் சரி பாராளுமன்றத்திலும் தாக்கிட்டு போனான்னு சொல்றோம். ஒரு பாராளுமன்றத்தை தாக்குற அளவுக்கு பலவீனமா நம்ம இருக்கலாமா? எந்த நாட்டிலே நடக்குமா? எந்த ஒரு நாட்டிலேயாவது ராணுவ பாதுகாப்பு உள்ள இந்தியாவுடைய அடையாள சின்னம் பார்லிமெண்ட் இல்ல. அந்த தாக்குதலுக்கெல்லாம் பின்னாடி காரணமா யாராவே இருக்கட்டும், இது ஒரு பதிலாங்கிறேன். ஒரு அரசாங்கம் சொல்ற பதிலா இது? நீங்க சொல்லலாம் பத்திரிகையாளர், ஒரு அரசாங்கத்தினுடைய பதில் இப்படியா இருக்கிறது? நாங்கள் வந்து தாக்கிட்டு போயிட்டு அப்ப நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கிற? உன்னை ஆட்சியில வைத்திருப்பது இதெல்லாம் நடக்கக்கூடாது தடுப்பதற்கு தான். அது ஏன் செஞ்சுட்டான் தெரியுமான்னு காரணம் சொன்னா, நீங்க இந்த அரசுக்கு எதிரான என்ன நான் கேட்கிறேன், இந்திய அரசாங்கத்திற்கு எதிரான என்ன ஓட்டம் கொண்டு வரா ஜெயினுல் ஆபிதீன்? இந்திய அரசாங்கத்துக்கு எதிரானது இல்ல, நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறோம்? இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது. காங்கிரஸ் ஆண்டா உங்களுக்கு, காங்கிரஸ் ஆளும் போது பார்லிமெண்ட் தாக்கிட்டு போனான். அதை தான் கேட்கிறேன், உங்களுக்கு யார் மேலதான் நம்பிக்கை இருக்கு சார்? பொறுப்பே இல்ல யாருக்கும். பொறுப்பா செய்யுங்கிறேன். நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, ஆட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன நடக்கும்னு தூரத்தினோட கவனிக்கணும், விளைவுகளை கவனிக்கணும், பாதுகாக்கப்பட வேண்டியவர்களை ஒழுங்கா பாதுகாக்கணும், அதுல கூடுதல் கவனம் செலுத்தணும். கலவரம் செய்வதற்கும் அடுத்தவங்க தாக்கு சிறுபான்மை அளிக்கிறதுக்கும் கவனம் செலுத்தினாங்கன்னா நாட்டில் வந்து அவங்களுக்கு பொறுப்பு இல்லாம போயிடும். திரு ஜெயினுல் ஆபிதீனுடைய வார்த்தைகளை கேட்டு அது சரியா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறதுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு தலைமுறையை உருவாக்குறீங்கன்னு நாங்க ஏன் நினைக்க கூடாது? இல்ல, நாங்க உருவாக்குறோம்னா தேசபக்தி அதிகரிக்கிற பேச்சு நான் பேசுறதெல்லாம் எப்படி? அரசாங்கம் இது மாதிரி விடக்கூடாது, இன்னும் கடுமையா இருக்க வேண்டும், கண்காணிப்பு சொன்னா இது வந்து குற்றம் சொல்றது வருமா? நாடு ஒழுங்கா எனக்கு மக்களுக்கே இந்த நாட்டின் மேல கேட்கிறேன். உங்களை திருப்பி நான் கேட்கிறேன், சொல்லுங்க. கோயமுத்தூர் கலவரத்தை பத்தி கேள்வி கேட்டீங்க. அப்ப அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு நியாயம் இருந்து நீங்க ஏன் போலீஸ்காரன் தடுக்கணும்னு கேட்டீங்க. போலீஸ்காரன் தடுக்காம இருந்ததுக்கு நியாயம் இருந்திருக்கும்ல? தடுக்காம இருந்ததுக்கு நியாயம் இருக்கா? அப்படி என்ன சொல்லுவீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்போம். நான் காரணமே சொல்லல சார். ஒரு 500 பேர் இருக்கிறான், அங்க இருக்கிற 50 போலீஸ் 500 பேர் அடிச்சா போலீஸ்காரன் சேர்த்தா யாரு கொடுப்பா? அது நான் இல்ல சொன்னேன், நீங்க சொல்லலையே. நீங்க கேட்கும் என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன் நான்? போலீஸார் வந்து அதை கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க எல்லாரும் சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். எல்லாரும் போலீஸுக்கு அவ்வளவு எதிர்பார்க்கும் போது நீங்க எதிர்பார்த்தா ராணுவத்தை நம்ம கூட எதிர்பார்க்க மாட்டோமா? போலீஸார் இப்படி கை கட்டி இருந்தாலும் விமர்சனம் பண்றோம்ல. ஒரு வார்த்தை அளவு கூட உங்களுக்கு வந்து இந்த ராணுவத்திற்கும் இந்த நாட்டிற்கு ஆதரவாகவும் பேசுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு தயக்கமா இருக்கு? இல்லையே, தயக்கம் வரலையே. நேற்று தாக்குனதை ஆதரிக்கிறேன். நேற்று பதிலடி கொடுத்தது நான் ஆதரிக்க செய்யறேன், ஒழுங்கா செய்யலங்கிறேன். எதிரிகளை ஒழுங்கான முறையில் நீங்கள் ஒழுங்கா அப்படின்னா இவ்வளவு காரம் போட்டு இவ்வளவு உப்பு போட்டு சமைக்கிறதுக்கு சமையல் கிடையாது. நீங்க அது வந்து ஒரு போர்க்களம். அது அங்க எந்த சைடுல இருந்து யார் தாக்குவாங்கன்னு தெரியாது. ஒரு நாட்டை பாதுகாக்கிறேன்னு சொல்ற போர்க்களத்தை சொல்லலாம். சரி சார், அது பார்டர் தானே. அது பார்டர். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? நான் கேட்கிறேன், நீங்க என்ன எதிர்பார்க்கிறோம் என்று கேட்டால், ஒரு ராணுவ கட்டமைப்புல ஆயுதங்கள் வச்சிருக்கிறோம், அதுக்கு செலவழிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். பொறுப்புணர்வுகள் சரியா சொல்லிக் கொடுக்கப்படாததுனாலதான் சீனாக்காரன் போன வாரம் உள்ள வந்துட்டான். அது செய்தியாகத்தான் ஆக்குறமே தவிர அவங்க உள்ள வர முடிஞ்சு நம்ம நாட்டுக்குள்ள. நாடு பலவீனமா இருக்குன்னு கவலைப்படுறது வந்து தேசபக்திக்கு எதிரானதா? தூண்டி விடுறதா? எல்லாரும் இந்த மாதிரி கவலைப்பட்டதான் நல்லாச்சு. அமையும் நான் கவலைப்படுற மாதிரி எல்லாரும் கவலைப்படுங்க. சீனாக்காரன் இப்படி ஊடுருவீங்க வர்றான், நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்ல, உள்ள நுழைஞ்சு வந்து முகாம் அமைச்சிருக்கிறான்ல, அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அவன் முகாம் அமைச்சிட்டு இருக்கும் போதுதான் போய் அவனை போய் பார்த்துருவோம். சீனாவுக்கு போயிட்டு வந்தாரு பிரதமர். ஏன் சார் உங்களை மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு ஓரளவு வந்து இந்த அரசாங்கம் சரியா செயல்படல அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க உதவி செய்யக்கூடாது? எப்படி புரியல?
இப்போ இந்த அரசாங்கம் சரியா செயல்படல அப்படின்ட்டு நீங்க அதிருப்தியா இருக்கிறீங்க இல்லையா, இதே மாதிரி அதிருப்தியா இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தானுக்கு உதவி செய்யற மாதிரி ஏன் சீனாக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது? திரும்ப தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதிருப்தி என்பது ரெண்டா நீங்க பார்க்கணும். நான் சொல்லுவது போதுமானதை செய்யலன்னு அதிருப்தியா இருக்கிறேன். நான் போய் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். பாகிஸ்தானையும் சீனாவையும் அடிச்சது பத்தலன்னு நினைக்கிறேன். நான் சீனா உதவி செய்வேனா? என்னைய மாதிரி அதிருப்தியாளர்கள் சீனாவுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இந்தியாவை அழிக்கணும்னு அதிருப்தியாளர் இருப்பான் பாருங்க, அவன் வேணா உதவி செய்வான். நான் எந்த மாதிரியான ஆள் என்று கேட்டால், இந்தியாவை இன்னும் பாதுகாக்கணும், இன்னும் உறுதியை காட்டணும், இன்னும் கண்காணிப்பா இருக்கணும். அதுக்காக அப்படி நினைக்கிற ஒருத்தன் எப்படி சீனா உதவி செய்வான்?